ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ நாட்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டிஷ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைவ நாட்களில் நம்ம ஹோட்டலுக்கு போனால் குறிப்பாக மஷ்ரூம், பன்னீர், பேபிகார்ன் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம சாப்பிட்றத விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே அருமையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய ஓக் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு நான் ஏற்கனவே 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டேன் 2-3 தடவை. அந்த கழுவுன மஷ்ரூமை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். அதனால் முதல்ல நல்லா மஷ்ரூமை நல்லா வதக்கின பிறகு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கலரும் நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பேர்ன்ட் கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறனால பூண்டு அதிகமாக சேர்க்கணும். பூண்டு 10 பல் பூண்டு பெரிய சைஸ் பூண்டாக எடுத்து நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷம் நல்லா பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொன் நிறமாக ஆனால் தான் உங்களோட ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டோட வாசத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பீன்ஸ், கேரட், குடமிளகாய் எல்லாமே 1/2 கப் இல்லைனா 1/3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரே ஒரு நிமிஷம் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் குறிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா அதிக நேரம் காய்கறிகள் வேகக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஆகிடும். ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கினா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சோயா சாஸ் மட்டும் சேர்த்தே உங்களோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வதக்கினா சரியாக இருக்கும். அதிக நேரம் வதக்காதீங்க. நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா விதையாக இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி 70-80% வெந்தால் சரியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு உதிரியான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாள் சேர்க்குறனால ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வெங்காயத்தாள் சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செய்யணுன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளும் வீட்லேயே செய்யலாம். அதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் காய்கறிகளை வதக்கணும். அது 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷம் தான் காய்கறிகளை வதக்கணும். மஷ்ரூமாக இருந்தால் மஷ்ரூமை முதல்லையே நல்லா வதக்கின பிறகு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பணும். அதே மாதிரி தான் சிக்கனும் சரி, எக்கும் சரி, இல்லைனா ப்ரான் ஃப்ரைட் ரைஸும் முதல்லையே நல்லா பட்டரில் நல்லா வதக்கின பிறகு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் பேர்ன்ட் கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம்.
இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கோபி மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியன், கடாய் பன்னீர் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.